வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம சாணக்கிய நீதியை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும், கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தால் போதும். எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்து விடுங்கள். வாழ்க்கையில் ஏமாந்து சாகும் தருணங்களை விட நம்பிக்கை வைத்து ஏமாந்து சாகும் தருணங்கள் அதிகம். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி. தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. எடுத்துச் சொல்வதை விட எடுத்துக்காட்டாக வாழ்வதே சக்தி வாய்ந்தது. அடுத்தவனுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது அடுத்தவனிடம் போய்விடுகின்றது. ஆதலால் மனபலம் இழந்துவிட்டால் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் எப்போதும் தைரியமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இதுவே சாணக்கியர் நீதி. பேச்சை தவிர்த்து என் மூச்சே கதி என இரு. அதுவே உன்னை கரை சேர்க்கும். வழி உன்னை அழகாய் செதுக்க வந்த உளி. அதனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னை யார் கைவிட்டாலும் நீ ஏற்றுக்கொண்ட வழி உன்னை சொர்க்கத்தில் கரை சேர்க்கும். முட்டாளுக்கு இருக்கும் நிம்மதி அறிவாளி என்று எண்ணிக்கொள்பவனிடம் இருப்பதில்லை. உன் முட்டாள்தனத்தை ஏற்றுக்கொள், நிம்மதி தானே ஆட்கொள்ளும். அறிவாளி என்றே உன் முட்டாள்தனத்தை மறைக்கவே நிம்மதி இழக்கிறாய். நம் அனைவருக்கும் ஒரு நாள் விடியலும் இறைவனின் பரிசு. நாளைய தினம் என்பதில் எந்த உத்தரவாதமும் இல்லை. இருக்கும் நாளில் நல்லதை செய்து நல்லதை பேசி இறைவனின் புகழை திருநாமத்தை பேசி நல்லதை கேட்டு நல்லதை பார்த்து நன்றாக இன்பமாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அளிக்கும் வரம், அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். எல்லாம் அவன் செயல். ஒரு விருந்தாளியாக நாம் எங்காவது சென்றால் நாம் நன்றாக உணர்கிறோம். நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறது. நன்றாக கவனிக்கப்படுகிறோம். அதன் பிறகு மெதுவாக நீங்கள் உங்கள் இல்லத்துடன் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அதன் பிறகு உங்கள் இல்லத்தையே துச்சமாக மதிக்கிறீர்கள். எந்த ஒரு தேசத்தில் மரியாதை இல்லையோ, ஞானம் இல்லையோ, நல்ல வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் இல்லையோ அந்த நாட்டை துறக்க எண்ணுகிறீர்கள். ஆனால் நமது வீடு அவலட்சணமாக இருந்தால் அதை துறந்துவிடக்கூடாது. அதை லட்சணமாக மாற்ற வேண்டும். அதை அலங்கரிக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் நாட்டில் மரியாதை இல்லை எனில், வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் இல்லை எனில், ஏதோ ஒரு வகையில் அதற்கான குற்றவாளி நீங்களும் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிநாட்டுடன் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய நாட்டை நாமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். நல்ல வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். மரியாதையை கற்பிக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்தவரது இல்லம் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் நிம்மதியான உறக்கம் நமது படுக்கையில் படுத்தால்தான் வரும். நம்மை நாமே திருத்திக் கொள்வது நலம். அடுத்தவன் வந்து திருத்தினால் அவமானம்தான். என்னை பற்றிய பிறரது எண்ணம் அவர்களின் பிரச்சனை, என்னுடையது அல்ல. யார் என்று அறியாமல் பேசத் தொடங்கி ஒருவர் மீது ஒருவர் அன்பு உருவாகி பிறகு ஆசை பெருகி எதிர்பார்ப்பு அதிகமாகி எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் அன்பு கொண்ட நபர் மீது வெறுப்பாகி பின் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு பிரிந்து திரும்பவும் யாரோ ஒருவர் போல ஒருவரை ஒருவர் கண்டும் காணாமல் செல்வதுதான் மனித வாழ்க்கையின் சுழற்சியாகும். இத்தனை வழிகளை அனுபவித்தும் திரும்பவும் மனித மனமானது அடங்காமல் மறுபடியும் இந்த சுழற்சியை மேற்கொள்ளும். இது ஒரு தொடர்கதை போல் தொடர்ந்து கொண்டேதான் வருகிறது. நிரந்தரம் இல்லாதவை என் மீது அன்பு செலுத்துவதை விட பொழுதும் நமக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய இறைவன் மீது அன்பு செலுத்துவதே சிறந்தது. இதுபோல் சாணக்கிய நீதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க.
நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.